மணி நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஏற்கனவே தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடந்தது. இப்பொழுது 4வது கட்ட பிரச்சாரத்தை இபிஎஸ் மதுரையிலிருந்து தொடங்குறார். இது எப்படி பாக்குறீங்க? முதல்ல இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு தலைப்பு போட்டிருந்தீங்களே, விஜயின் வியூகத்தை உடைப்பாரா இபிஎஸ். அந்த தலைப்பு மட்டும்தான் எனக்கு புரியல. என்னன்னு கேட்டால், விஜய் வியூகம் என்ன என்பது முதல் கேள்வி. நீங்கள் அதிமுக தொண்டர்களை குறிவைத்தார் விஜய் மதுரை மாநாட்டில் அப்படின்னு சொல்லி போட்டு அதற்கான விளக்கம் போல் இன்னொரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொருத்தருடைய வியூகம் தேர்தலை சந்திக்கும் பொழுது சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் ஆளுங்கட்சி அதற்கு சார்பானவர்கள் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்பதை வியூகமாக வைப்பாங்க. எதிர்கட்சியில் உள்ளவங்க தாங்கள் வர வேண்டும், என்ன அவர்கள் வீழ்த்த வேண்டும் என்று வியூகம் வைப்பாங்க. விஜயும் அதே போல் பாஜகவை எதிர்த்துட்டு திமுகவுக்கு எதிராக தான் வியூகம். அதுதான் வியூகம். இடையில அதிமுக தொண்டர்களையும் குறிவைக்கிறார் என்பதெல்லாம் பேசப்பட்டது என்பது அவர் அதிமுகவை பற்றி கூறிய சில விமர்சன வார்த்தைகள். அதனால் அவருடைய வியூகம் என்பது திமுகவுக்கு எதிராக உள்ள வியூகம்தான். ஏன்னா திமுக தான் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் பேச முடியும், சும்மனாச்சும் வேறு எதையாக பேச முடியாது. அதிமுக இன்னைக்கு எடப்பாடி தொடங்குறாருன்னு சொன்ன மதுரையில் அவருக்கு வியூகமும் அதுதானே. அப்போ 2 பேர் வியூகத்துலேயும் மோதல் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. உடைப்பாரான்னு ஒன்று எங்க இருக்குது வியூகம் உடைக்க அப்படின்னு. இப்போ திமுக தான் என்னுடைய பிரதான எதிரின்னு சொல்லி தாவேகாவும் சொல்லுது. அதே மாதிரி அதிமுக நீண்ட நெடுங்காலமாக சொல்லுது. அந்த அரசியல் களத்திற்குள்ள அதிமுகவை தள்ளி வைத்து விட்டு அந்த இடத்தை தான் நிரப்பணும்ன்ற ஒரு வியூகத்தை வகுக்கிறார் இல்லையா விஜய். அந்த இடத்தை இவங்க எப்படி அப்படி தள்ளி வைத்து விட்டு நாங்கள் வந்து விடுவோம் அப்படி சொல்றாரா என்ன? அதற்கான ஏதாவது நாங்க தான் சரி, நீங்க அப்படியே 2026ல திமுக தான் எங்களுடைய எதிரி, திமுகவும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று சொல்வதை நீங்க எடுத்துக்கிறீங்க. சரி, அது எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் அவர் மாநாட்டில் வச்சார் என்பது ஒரு புதிய சேர்ப்பு. அதே மாதிரி அதிமுக தொண்டர்கள் எல்லாம் எப்படி எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி இப்போ யார் கையில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கேள்வியாக கேட்டார். அதே போல் தொண்டர்கள்லாம் ரொம்ப நொந்து போயிருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் அப்படியே மதுரையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மதுரை என்பது எம்ஜிஆர் காலத்தில் இருந்து ஜெயலலிதா காலத்தில் இருந்து அதிமுக கோட்டை என்று கருதப்படும். இதுதான் பொதுவான மதிப்பீடு. சென்னையை எப்படியும் திமுகவின் கோட்டை, சென்னையை சுற்றி வர இருக்கக்கூடிய புறநகரை சேர்த்து திமுகவின் கோட்டை என்ற ஒரு மதிப்பீடு இருக்குது. அந்த மதிப்பீடு இப்பொழுது அப்படியே இருக்குதா, மாறி இருக்குதா என்று கேட்பதெல்லாம் தான் சரியான கேள்வியாக இருக்கும். அதேபோல் மதுரை என்பது அதிமுகவின் கோட்டை என்பதாகத்தான் மதுரை, உசிலம்பட்டி எல்லாமே பேசப்படும். இதுதான் வரலாறு ரீதியாக. ஆனால் சமீபத்தில் அப்படி இல்லாமல் சில உடைவுகள் என்பது வந்திருக்கு. அதிமுகவில் ஒரு செயல்பாடற்ற தன்மை என்பது அந்த தொண்டர்கள் மத்தியில் வந்திருக்குது என்ற செய்திகள் வருது. உண்மை. கடந்த தேர்தலெல்லாம் மூர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறாரு, தளபதி வெற்றி பெற்றிருக்கிறாரு, 2 பேரும் மாவட்ட செயலாளர். அப்புறம் மாவட்ட செயலாளர் அல்லாமல் அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் மகன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. மாவட்ட செயலாளராக இருந்து கொண்டு இப்போ வந்திருக்கிற சேடப்பட்டி முத்தையாவுடைய மகன் மணிமாறன் கெட்ட பேர் வாங்கலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? வெற்றி பெறலைன்னா ஆமாம், ஆனால் கெட்ட பேர் வாங்கலை. இப்போ மாவட்ட செயலராக இருந்துக்கிட்டு வெற்றி பெறலை, கெட்ட பேர் வாங்கலை. அது கிராமப்புறமாயிருதுன்னு வைங்க, வெற்றி பெறலைங்கிறது ஒரு விஷயம். இந்த 3 பேர் வெற்றி பெற்றவங்களுக்கு என்ன பெயர் இருக்கு அப்படின்னா ரிப்பேர் தான் இருக்கு. இதுதான் அவங்களுடைய பேர் ரிப்பேர் ஆயிட்டு. அதுதான் மதுரையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். அப்போ மீண்டும் அதிமுகவுக்கு எப்படி இருக்கு என்று கேட்டால், அந்த அதிமுகவினுடைய தொண்டர்கள் இருக்காங்கல்ல, இரட்டை இலைக்காக வாக்களிப்பவர்கள், அவர்கள் அப்படியே தான் இருக்காங்க என்பது தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்குது. குறிப்பாக முக்குளத்தோர் என்று பார்த்தீங்கன்னாலும், ஒரு பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமலைக்கல்லர் வருவாங்க, அப்புறம் மறவர் ஒரு பகுதி வருவாங்க, இன்னொன்று அகமுடையார் நிறைய வருவாங்க மதுரைக்குள்ளே. எல்லோருமே உறுதியாக ரெட்டையில தான் என்பதில் பெரிய சொல்லும் அளவுக்கு அசைவுகள் தென்படலை. ஆனால் அதே சமயம் திமுக ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் என்பது இருக்குல்ல, அது மதுரை மட்டுமல்ல, தென் மாவட்டங்கள் முழுக்கவே எதை வெளிப்படுத்தினாலும் உணர்ச்சி வசப்பட்டு வெளிப்படுத்துவாங்க. அது மக்களுடைய தொடர் ஒரு பொதுவான ஒரு குணம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரைக்குள்ளேயும் இந்த மாதிரி திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய குறிப்பாக வீட்டு வரி
சொத்து வரி, அதற்கு பிறகு வந்து இந்த இபி பில்லு, மின்வாரிய, இதெல்லாம் எல்லாரும் பேசுகிறாங்க. குறிப்பாக மூர்த்தியை பொறுத்தவரை அவருடைய அமைச்சராக இருக்கிறாரு, பெரிய சாதனைகளை சாதிச்சிருக்கிறாரு. கட்சிக்கு பொறுத்தவரை, ஆட்சிக்கு, அதேமாரி மாநாடுகளை நடத்துவது போல் அங்கே வந்து பொதுக்குழுவை நடத்தினார். எல்லாம் மிகச்சிறப்பு. கட்சி தலைமையிடம் நற்பெயர் வாங்கியிருக்காரு. ஆனால் கீழே வாங்கலை. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 200 கோடி ஊழல் வந்து இந்த மாநகராட்சியில் நடந்துருச்சு என்று அரசாங்கமே ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு தமிழ்நாட்டில் நடவடிக்கைகள் போச்சு. அதாவது மேயருடைய வீட்டுக்காரரை கைது செய்யப்படுறாரு. அதையொட்டி மேயர் மீதும் விசாரணை வரும், மண்டல பொறுப்பாளர்கள் மேலும் விசாரணை வரும்ங்கிறாங்க. அது மாவட்டத்துக்கும் சம்பந்தம் என்பதாக தளபதி மேலே பயிது. இதெல்லாம் மதுரையினுடைய பேச்சு வழக்கில் உள்ள விவகாரங்கள். அப்போ இது எல்லாமே வந்து அதிமுக அறுவடை செய்யுமா, யார் அறுவடை செய்வாங்க? ஆனால் நடுத்தர வர்க்கம் மத்தியில் மதுரையில் இதெல்லாம் ஒரு பெரிய பேச்சு. நீங்க சொல்ற அடித்தள மக்கள் மத்தியில் சொல்லலாம் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் திமுகவுடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி, யாருக்கிட்ட அது போகும்ன்றது. இன்னொன்னு, அதிமுக ஒரு வாக்கு வங்கி, அதாவது ஜாதிய ரீதியிலான வாக்கு வங்கி இழக்கக்கூடிய நிலைமையும் அதிமுக மேல இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து சென்னையில் உட்காந்துட்டு மதுரையை புரியாதவங்க சொல்றாங்க. இதுதான் அப்போ முக்குளத்தோர் வாக்கு வங்கின்றது வாக்கு வங்கியில நீங்க சொல்லும் அளவுக்கு எந்த உடையும் இல்லை. இதுதான் யதார்த்தம். என்ன, ஓபிஎஸ்க்கு அவர் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருந்தே அப்படி ஏதாவது சில வாக்குகள் வந்துச்சு என்பதும் அதெல்லாம் வந்து நீர்த்து போயிருச்சு சமீபத்தில். ஒரு முறை அது வந்துச்சு என்பது உண்மை. ஏன்னா அதை ஒட்டி அமமுகவை ஒட்டி 2019 தொடங்கி என்ன 21 ஊடாக 24 வரை என்ன பாதிப்பு வந்துச்சு அதிமுக வாக்கு வங்கிக்கு. சிறிய அளவுக்குனாலும் அது பாதிப்பு தான் என்பது உண்மை. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சாத்தியமாச்சு. இடைத்தேர்தலாக இருந்த சட்டமன்ற தேர்தலான 2019 என்ன தென் மாவட்டங்களில் உள்ள 3 தொகுதியில் என்பதும் உண்மை. புரியுதுங்களா? அதாவது 9 அதிமுக ஜெயிக்கிறாங்க, 13 திமுக ஜெயிக்கிறாங்கன்னு அந்த இடைத்தேர்தல் வந்துச்சு 2019. இது 13 அது 9 வந்திருக்கணும். அந்த அளவுக்கு 4. நான் கேட்கிறேன், இப்போ ஜாதி ரீதியிலான வாக்குகள்ல பெரிய இழப்பை இப்போ இந்த முறை சந்திக்கலன்றீங்களா? சந்திக்காத காரணம் திமுகக்கு எதிரான மனோபாவம் இருக்குல்ல, அதுதானே அந்த அமமுகக்கு போட்ட ஓட்டு. என்ன, மற்றது ஓபிஎஸ் கூட போட்ட ஓட்டு. இவர்களெல்லாம் வந்து மீண்டும் திமுக எதிர்ப்பு என்ற மனோபாவம் தான் வந்து கூடுது. சரி, அப்போ அவங்களை அப்படி அணிதிரட்டங்கும் பொழுது இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த ரோடு ஷோ என்பது மதுரைக்குள்ளே வருது என்ற விஷயம்தான் நீங்கள் கேட்க வருவது இன்னைக்கு. ஏன்னா இன்று மாலை தான் 5 மணிக்கு வராரு, அதற்கு பிறகு போகிறாருன்னு ஒரு 6 இடங்களை அவங்க வந்து குறிச்சிருக்காங்களாம். அந்த 6 இடங்கள்லையும் மக்களை அணி திரட்டுவதற்காக 3 நாள் முன்னால் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம் கடுமையாக. அந்த 3 நாள் முன்னால் அவங்க செய்ததெல்லாம் என்ன என்று கேட்டால், என்ன 250 ரூபா கொடுப்பாங்க, 200 ரூபா கொடுப்பாங்க, 300 ரூபா கொடுப்பாங்க, அதை ஒட்டி ஸ்டாலின் வந்தாலும் சரி எடப்பாடி வந்தாலும் சரி திரட்டுவாங்க. இது வந்து பொதுவாக பேச்சு. 500 ரூபா கொடுக்குறாங்களாம். புரியுதுங்களா? அப்ப அதுலயும் அணி திரட்டல் கூடும் என்பதாக அங்கிருந்து வருது. ஏன் 500 ரூபாய் கொடுக்கணும்? அதற்கு தேவை இருக்கு இல்லையா? டிமாண்ட். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 1 கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்க, 6 பாயிண்ட்லயும் பேச்சு. புரியுதுங்களா? அப்போ மக்களை அணி திரட்ட அவர்களுடைய பாணின்னு ஒன்று இருக்குல்ல, திமுக அதிமுக பாணி இன்னைக்கு தமிழ்நாட்டில். என்ன, அது நீங்கள் விஜய்ட்டு வராது. ஏன்னா இப்போ தானே வந்திருக்காரு, உடனே வந்து வராது. அது எம்ஜிஆர் முதல்ல வந்தபோது அப்படியே இருந்துச்சு இல்லை. அதனால் அதை வந்து அதிலும் அவர்கள் வெற்றி தான் என்பதாகவும், பகுதி செயலாளர் மூலமாக வட்டச் செயலாளர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் உள்ள 2 வட்டச் செயலாளர்களையும் தயார் பண்ணுவது என்பதையெல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் செல்லூர் ராஜு, அந்த பக்கம் என்ன ராயஞ்செல்லப்பா, இந்த பக்கம் உதயகுமார் என்று இருந்தாலும் தனிநபர் ரீதியாக அவர்கள் வந்து மாபெரும் செல்வாக்கில் இருக்காங்களான்னா தனிநபர் ரீதியாக அப்படி இல்லை. சரி, எடப்பாடி பழனிசாமி என்பவருக்கு எம்ஜிஆர் மாதிரி, இப்போ ஸ்டாலின் வந்து கலைஞர் மகன் சொல்கிற மாதிரி அப்படின்னு தனிநபர் செல்வாக்கா என்ன? அப்படி இல்லை. அப்படி இல்லாத பொழுது அப்ப எப்படி அணி தரலும், எப்படி வாக்கு வரும்? ஜாதி ரீதியான வாக்குகள், ஒரு நிமிஷம், ஜாதி ரீதியான வாக்குகள் அதிமுகவுக்கு இருக்கு, இழப்பு இருக்குதான்னா அதுவும் இல்ல. இபிஎஸ் மேல செல்வாக்கு இல்ல, செல்லூர் ராஜு அல்லது ராஜன் செல்லப்பா அல்லது அங்க இருக்கக்கூடிய சரவணன்ல இருந்து யாருக்குமே செல்வாக்கு இல்லைன்னா அதிமுக அந்த இடத்துல என்ன ரோல் பிளே பண்ணிட்டு இருக்குன்னு இருக்கும் இல்லையா? அதுதாங்க, நீங்க அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை எப்படி பார்க்கணும்னா, செல்லூர் ராஜுக்காக, உதயகுமாருக்காக அல்லது வந்து இன்னொருத்தருக்காக வந்து பார்க்கக்கூடாது, ராயஞ்சலப்பாக்காகன்ட்டு. அது வந்து ரெட்டை இலைக்கான வாக்கு வங்கி. அது வந்து நீங்க சாதி ரீதியாகவும் அதை முத்திர ஊற்றக்கூடாது. இயல்பாக அந்த சமூகம் வந்து ஈடுபடுவதைத்தான் பார்க்கணும். விஜயோடைய மாநாடு அந்த அளவுக்கு மாநாடு என்பது இளைஞர்கள் மத்தியில்
புதிய வாக்காளர்கள் மத்தியில் என்ன அப்படியே ஒவ்வொரு திமுக அதிமுக குடும்பத்தில் உள்ள இளைஞர்கள் கூட விஜயை நோக்கி அணி திரண்டிருப்பது என்பதாக நடக்குது. அது வாக்குகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது 18 வயதுக்கு மேலே வந்தவங்களுக்கு. அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுவெல்லாம் வயது கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க அதிமுக வேண்டிய தொண்டர்கள். அங்கே போய் பார்த்தா உள்ள அதனால அவங்க எல்லாம் ரெட்டை இலையில் அப்படியே நிற்கிறாங்க. அதனால் ரெட்டை இலையை மீண்டும் வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது என்று கொடுத்தா அவங்க கூட கொஞ்சம் நம்பிக்கையோடு வந்துட போகிறாங்க. அதற்கு இறக்கி விடுறாங்க, செலவழிக்க தயார் என்று வந்துச்சுன்னா அது வந்துட போகிறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூழல். பேசுகிறேன்.